Hello everyone, welcome to Lakshmi Academy. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைராம் சேனலில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி ஷார்ட்கட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து சொல்லுங்கள் நீங்கள். இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குல்ல, அபவுட் செக்ஷனில் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி அங்கே சொல்லுங்கள். இல்லை வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவங்க பீரியட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 𝗕𝗕𝗃 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 𝗕𝗕𝗃 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டும், Pக்கு வந்து பவருக்கும், ஐனா இண்டஸ்ட்ரி, Cக்கு வந்து கம்யூனிகேஷன், S அப்படின்னா சோஷியல் சர்வீஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் அவங்க பண்ண சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள், அவங்க பிளான் பண்ணி பண்ணது விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்புறம் செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளானில் 1956 1961 வரை வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அந்த அவங்க பீரியட் தான் நம்ம வந்து பண்ண செகண்ட் 5 இயர் பிளான் இது. ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். ஸோ இதுக்கு மெட்ராஸ் ஏன் பேர் வச்சோம்னா எம்முக்கு வந்து மகாலம் பாய்ஸ் மாடல், ஏக்கு வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், டிக்கு வந்து துர்காப்பூர் ஸ்டீல் கம்பெனி, டாடா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்புறம் ஆருக்கு வந்து ரோக்கிலா ஸ்டீல் கம்பெனி, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஏக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் எஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோஷியலிட்டிக்ஸ் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். ஸோ அடுத்து தேர்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1961 1966 வரை இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு பேரில் தான் வந்தது. ஸோ இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சேட். ஸோ தேர்டுக்கு வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம தேர்டுன்னா 3. ஸோ 3ன்னா அதோட ஷார்ட்கட் வந்து 3 இருக்கும், 3 வேர்ட்ஸ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சேட், SAD சேட் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், ஏக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேர்டு 5 இயர் பிளான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து 4th 5 இயர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்தாங்க. இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1969 1975 கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி IG. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க வந்த முதல்ல IGன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 4th வந்தாங்க. இந்திரா காந்தி வந்தப்போ பார்த்தீங்கன்னா 4th 5 இயர் பிளான் இருந்தது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா IG இந்திரா காந்தி சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டாக பார்த்தீங்கன்னா BG வச்சுருவாங்க. ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நேஷனலைசேஷன் அப்படின்னு வரும். ஜிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அது பண்ணாங்க இந்த 4th 5 இயர் பிளானில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5th 5 இயர் பிளான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் தான் வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1974 1979 இந்த பிளான் போச்சு. ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் என்ன வச்சுக்கோங்க. பட் ஸ்டாம்பில் வந்து ஏ சைலண்ட், ஸோ ஏ வரக்கூடாது, STMP அப்படி வருது வந்து இந்த வந்து 5th 5 இயர் பிளான். ஸோ எஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், டிக்கு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம், அது வந்து 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து போட்டாங்க. அப்புறம் எம் பார்த்தீங்கன்னா மினிமம் நீட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிக்கு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எராடிகேஷன், ஸோ பாவர்ட்டி ஃபுல்லாக வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தது தான் இந்த 5th 5 இயர் பிளான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து 1978 வந்து நியூலி எலெக்டட் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அங்கே என்ன பண்ணாங்கன்னா 5th 5 இயர் பிளான் வந்து ஒரு ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1978 1990 வரைக்கும் அந்த பிளான்லாம் வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 6th பிளான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரோலிங் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட் தான் பண்ணாங்க. பட் அந்த பிளானுக்கோட நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ இது 6th வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மெயில். ஸோ நம்ம இமெயில் ஜிமெயில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து மெயில் சொல்லுவாங்க. ஸோ மெயில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எம்முக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டும், ஏக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கும், ஐக்கு வந்து இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனும், எல்லுக்கு வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th 5 இயர் பிளானில் பண்ணாங்க. அடுத்து 7th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்திரா காந்தி பீரியட் முடிஞ்சு ராஜீவ் காந்தி வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1985 1989 இருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் நம்ம என்னென்னா ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ABCDன்னு சொல்கிற மாதிரி EFGH அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபபெட் இருந்தது. ஸோ இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 7th வந்து EFGH அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், எஃப்க்கு வந்து ஃபுட் கெயின் ப்ரொடக்ஷன் வந்து டபுள் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்புறம் ஜிக்கு வந்து ஜவா ரோக்ஜிகார்
யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 1989 April 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீமு. ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம இன்னும் வீட்டில் பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் 𝗓𝗔𝗃 பார்த்தீங்கன்னா இந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7th 5-year பிளானில் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th 5-year பிளான் வந்து உடனே வந்து ராஜீவ் காந்தி அவங்க போயிட்டு 𝑝𝑣 நரசிம்ம ராவ் அப்படின்னு வந்தாங்க அவங்க. ஸோ இந்த 8th 5-year பிளான் எப்போ பார்த்தீங்கன்னா 1992 இருந்து 1997 இருந்துச்சு. ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 𝐿PG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் இதுக்கு 𝐿PG அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எல்லுக்கு வந்து லிபரலைசேஷன், பிக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன், ஜிக்கு வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து 8th 5-year பிளான் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th 5-year பிளான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 1997 2002 வரை இருந்துச்சு. இது யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா 𝗩𝗵𝗍 𝗬சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பீரியடில் வந்து தான் இந்த 9th 5-year பிளான். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ESPN சேனல் தான் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESPN சேனல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து உமன்ஸு, SC ST பீப்புள்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகம் பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொண்டு வந்து 9th 5-year பிளானில் பண்ணாங்க. அப்புறம் பீக் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைம் எஜுகேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9th 5-year பிளானில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பண்ணாங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா நியூட்ரிஷன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9th 5-year பிளானில் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th 5-year பிளான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2002 2007 வரைக்கும் இருந்தது. அது யார் பீரியட் பார்த்தீங்கன்னா அது வந்து 𝗩𝗵𝗍 𝗬சி அவங்க பீரியடும், அப்புறம் வந்து மன்மோகன் சிங் அவங்க வராங்க. ஸோ 2 பேர் வந்து கொலாபரேஷனாக கொண்டு வந்தது தான் இந்த 10th 5-year பிளான். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா DP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10ன்னா நம்ம வந்து டபுள் டிஜிட் இருந்தது அங்கே 10 அப்படின்னு சொல்லி போடுவோம். அது 2 வருது, அங்கே 2 வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 10th அங்கே 2 வரதுனால இங்கே வந்து 2 பேர் ஜாயின் ஆகிறாங்க. யாராவது பார்த்தீங்கன்னா 𝗩𝗵𝗍 𝗬சியும் மன்மோகன் சிங் 2 பேரும் கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் 2 வருது. ஸோ அவங்க பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா 2 பண்ணாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா DP, அதுவும் 2 வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 10ன்னா 10 = 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டின்னா டி வந்து நம்மளோட கேபிட்டல் இன்கம் வந்து அதிகம் பண்ணோம் இந்தியாவை. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்கம் வந்து நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்டை வந்து அதிகப்படுத்தணுன்னாவே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பாவர்ட்டி கம்மி பண்ணணும். ஸோ பாவர்ட்டி ரேட் வந்து கம்மி பண்ணால் தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியா உயர்ந்துட்டு போகும். ஸோ இதை கம்மி பண்ணாங்க, அதை உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 10th 5-year பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th 5-year பிளான். ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 2012 வரைக்கும். ஸோ இது வந்து யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சார் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் அப்படியே TEACHERS டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் 2G, அப்போ 2G தான் இருந்தது. ஸோ 2G வந்து டெவலப் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் 2G சென்டர்னு சொல்லிட்டு 2Gக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏன்னா அனிமியா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் எஜுகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் க்ரோத்து, அப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 11th 5-year பிளானில் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12th 5-year பிளான். அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2012 2017 வரையும் வந்தது. அது யார் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவங்களோட பீரியடில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் மாதிரி 𝗍 அப்படி வச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 𝗓𝗔𝗃 வந்து ஹெல்த் மேலே, அப்புறம் ஏக்கு வந்து அக்ரிகல்ச்சர், ஐக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸில் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 12th 5-year பிளான் இருந்துச்சு. ஸோ இதோட மெயின் நேம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுதான் 12th 5-year பிளான். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸோ 13th 5-year பிளான் கொண்டு வர வேணாம், அது வந்து நம்ம 5-year பிளான்ன்ற நேமை வந்து எடுத்துகிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5-year பிளானை வந்து நம்ம வந்து மாற்றி நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க எனக்கு இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ப்ளேலிஸ்ட் ஒரு டைம் பாருங்கள், மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் மீடியாவில் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அவ்வளோதாங்க எனக்கு இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you so much.